வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கான கிரக அமைப்புகள், எந்த ராசி அதற்கான காரண கிரக ராசி என்பதையும் நாம் பார்க்கலாம். பொதுவாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கான கிரகங்கள் புதன், சனி, செவ்வாய். செவ்வாய் வீட்டு மனையை குறிக்கிறது. புதன் தரகு, கமிஷன், காலி மனைகள் இவற்றை குறிக்கின்றது. சனி தொழிலை குறிக்கின்றது, கர்மாவை குறிக்கின்றது. இந்த 3 கிரகங்களுடைய அமைப்புகள் இருந்தால்தான் ஒருவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்ய முடியும். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள், அதற்கான ராசி கன்னி ராசி. கன்னி ராசியில் புதன், செவ்வாய் இருந்தால் அவர்கள் ரியல் எஸ்டேட்டில் நல்ல வருமானங்கள் பெற்று சிறப்போடு வாழ்கிறார்கள். ஆக 10ஆம் வீடு புதன் வீடாக அமைந்தாலும், 11வது வீடு லக்கணத்திற்கு 10வது வீடு, அதுபோல் லக்கணத்துக்கு 11வது வீடு புதனாக அமைந்தாலும், அங்கு இந்த செவ்வாய், சனி இந்த தொடர்புகள் இருந்தாலும் இவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யலாம். அதுபோல் செவ்வாய் புதன் தொடர்பு ஏற்பட்டாலும், சந்திரன் புதன் தொடர்பு ஏற்பட்டாலும், சனி புதன் தொடர்பு ஏற்பட்டாலும் இவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழில் அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் தொழில் அமைவதற்கு இந்த கிரக அமைப்புகள் எந்த ஒரு ராசி கட்டத்திலும் செவ்வாய் புதன் இணைந்து அதை குரு பார்த்தாலும், அல்லது சனி புதன் செவ்வாய் 3 இணைந்து அதை குரு பார்த்தாலும் இவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் மிகவும் கொடிகட்டி பறக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கான இந்த கிரகங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தொழிலை சுய தொழில் செய்ய நினைப்பவர்கள் இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யலாம். அதற்கான இந்த கிரகங்கள் அவற்றிற்கு மிகவும் ஒத்துழைக்கின்றது. ஆகவே அவரவர் ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்தால் நீங்கள் தொழில் தேர்ந்தெடுப்பதில் இந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் பின்பற்றலாம். நன்றி.